ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினி சமையல். இன்றைக்கி எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சது மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதை செய்கிறதுக்கு வீட்டில் 10 ரூபா மேரி பிஸ்கட் பாக்கெட்டும் 3 முட்டையும் இருந்தாலே போதும். அட்டகாசமான இந்த ரெசிபியை சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிக்கலாம். இப்போ இதை எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதை செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் 1/4 கப் அளவுக்கு ஒயிட் சுகர் சேர்த்துக்குங்க. கூடவே ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி அதிகமாக சேர்க்கக்கூடாது. இப்போ இந்த சுகரை நம்ம முதல்ல கேரமலைஸ் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்காக ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா விடாமல் கரண்டி வச்சு இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க. சுகர் நல்லா முழுமையாக நமக்கு கரைஞ்சி நல்ல சுகர் கேரமலைஸ் ஆகி வரணும். அது வரைக்கும் கலந்து விட்டுக்கலாம். இப்போ சுகர் கரைஞ்சி நல்லா லைட்டாக ஒரு கோல்டன் கலரில் நமக்கு செவந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம விடாமல் கலந்து விட்டுட்டே இருக்கணும். இது லைட்டாக ஒரு ப்ரௌன் கலரில் நம்ம மாறி வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், சுகர் கேரமல் நல்ல கலர் மாதிரி இந்த அளவுக்கு வந்த உடனே நம்ம கேக்கை எந்த பாத்திரத்தில் செய்ய போகிறோமோ அதில் இதை சேர்த்துக்கலாம். இந்த சுகர் கேரமல் நல்லா சூடாக இருக்கும்போதே நம்ம கேக் செய்கிற பாத்திரத்தில் சேர்த்துடணும். ஆறுனதுக்கப்புறமா நம்ம சேர்த்தோன்னா இது கட்டிப்பட்டு போயிடும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சுகர் கேரமலை சுட சுட சேர்த்துட்டு இந்த கேக் செய்ய போகிற பாத்திரத்தில் அடிப்பக்கத்தில் ஈவனாக எல்லா பக்கமும் ஒரே மாதிரி இந்த கேரமலைஸை ஈவனாக இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும். பாருங்கள், இப்போ சுகர் கேரமலை நம்ம கேக் செய்கிற பாத்திரத்தில் சேர்த்துட்டோம். இது அப்படியே ஓரமாக இருக்கட்டும். அடுத்ததாக கேக்குக்கு தேவையான மாவை நம்ம ரெடி பண்ணிக்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 10 ரூபா மேரி பிஸ்கட் பாக்கெட்டை ஃபுல்லாக அப்படியே சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த பிஸ்கட் கூட 3 முட்டையை முழுசாக உடைச்சிட்டு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இது கூட 1/4 கப் அளவுக்கு ஒயிட் சுகர் சேர்த்துக்குங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஒரு மிக்சி ஜாரில் முதல்ல அரைச்சி எடுத்துக்கணும். இது கூடவே நல்ல கெட்டியான தண்ணி சேர்க்காத காய்ச்சி ஆற வச்சு வடிகட்டின பால் சேர்த்துக்கங்க. நம்ம சேர்த்துருக்க முட்டை வாசனை போகிறதுக்காக 1 ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ இதில் வேறு எதுவும் சேர்க்க போகிறதில்ல. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நைஸாக முதல்ல நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ பிஸ்கட்டை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இது கூட 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்குங்க. நெய் சேர்த்து இப்போ நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். நீங்கள் பிஸ்கட்டை அரைக்கிறதுக்கு முன்னாடியே நெய் சேர்த்து அரைக்கிறா இருந்தால் கூட அரைச்சிக்கலாம். நான் இப்போ லாஸ்ட்டாக சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கிறேன். பாருங்கள், இப்போ நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. அவ்வளோதான். இப்போ நம்ம கேக்குக்கு தேவையான மாவை ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே சுகர் கேரமல் கேக் செய்கிற பாத்திரத்தில் சேர்த்துருக்கோம். அது கூடவே இந்த மாவையும் நம்ம சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம கேக் செய்கிறதுக்கு மாவெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. அடுத்ததாக வீட்டில் இருக்கக்கூடிய பழைய குக்கரோ இல்லை பழைய பாத்திரமோ எடுத்து இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஸ்டாண்டு ஒன்று போட்டு வச்சு அதில் இப்போ நம்ம கேக் செய்ய போகிற பாத்திரத்தை சேர்த்துருங்க. இப்போ இந்த பாத்திரத்தையுமே நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். இப்போ இந்த குக்கரில் பெல்ட்டோ விசிலோ எதுவுமே மூடியில் போடாமல் சும்மா நார்மலாக க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது சரியாக ஒரு 30லேருந்து 35 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேகட்டும். அதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ சரியாக ஒரு 30 நிமிஷத்துக்கு மேலே ஆச்சு. நம்ம குக்கர் மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இப்போ இந்த பாத்திரத்து மேலே போட்டு வச்சுருக்க மூடியையுமே நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நான் மெதுவாக ஒரு ஸ்பூன் வச்சு மெதுவாக அந்த மூடி ஓப்பன் பண்ணேன். அந்த ஸ்பூன் வலிக்கிட்டு உள்ளே விழுந்துருச்சு. பாருங்கள், கேக் லைட்டாக மேலே மட்டும் டேமேஜ் ஆயிடுச்சு. இப்போ ஒரு குச்சி வச்சோ இல்லை கத்தி வச்சோ இந்த கேக்கை குத்தி பாருங்கள். அந்த குச்சியில் எதுவுமே ஒட்டலைனா, அதாவது மாவு ஒட்டலைன்னா கேக்கு நல்லா பர்ஃபெக்டாக வந்துருச்சுன்னு அர்த்தம். அவ்வளோதான். இதை அப்படியே வெளியில் எடுத்துக்கலாம். கேக்கை வெளியில் எடுத்த உடனே நீங்கள் வெளியில் கேக்கை எடுத்துடாதீங்க. நல்லா ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் ஆற விட்டுட்டு ஆறுனதுக்கு அப்புறமா சுற்றிலும் கத்தி வச்சு இந்த மாதிரி லைட்டாக கேக்கை எடுத்து விட்டுக்குங்க. இப்போது ஒரு பிளேட் எடுத்து மெதுவாக இந்த மாதிரி கவுத்துட்டு இந்த பாத்திரத்தை அப்படியே தலையெல்லாம் எடுத்து கவுத்துட்டு அடிப்பக்கத்தில் லைட்டாக கை வச்சு தட்டி விட்டுட்டு இந்த பாத்திரத்தை தூக்குனிங்கன்னா புட்டிங் கேக் நமக்கு அழகாக கலண்டு வந்துடும். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ இது மேலே டெக்கரேஷனுக்காக கொஞ்சம் ஜெரி பழத்தை நான் குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு மேலே இந்த மாதிரி போட்டு விட்டுக்கிறேன். நடுவில் ஒரு ஜெரி பழத்தை மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம்.
இப்போ இந்த புட்டிங் கேக்கை நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். கட் பண்ணுறதுக்கே எவ்வளோ சாஃப்டாக கத்தி வந்து உள்ளே இறங்குதுன்னு பாருங்கள். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சாஃப்டாக சூப்பரான டேஸ்ட்டில் புட்டிங் கேக் வீட்டிலேயே செஞ்சு முடிச்சாச்சு. 10 ரூபா மேரி கோல்டு பிஸ்கட் பாக்கெட் உங்கள் வீட்லேயே இருந்தாலே போதும். இந்த மாதிரி புட்டிங் கேக் நீங்களும் வீட்டிலே செய்யலாம். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் போடக்கூடிய குக்கிங் வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.